துளாராசி. துளாராசின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தராசு, நேர்மையானவங்க எல்லாம் சொல்லலாங்க. ஆனால் ஒரு உறவை இழந்து அதையே நினச்சி மனசுக்குள்ள ரொம்ப மனக்கசப்போட மன சுமையோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா துளாராசி. அப்பா இறந்துருப்பாங்க, இல்லை தாத்தா இறந்து ரொம்ப விருப்பப்பட்டவங்களோட இழப்பை இன்னும் வரைக்கும் 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, அதை சொல்லி காட்டி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறவுங்க கிட்ட சிக்கிட்டு அந்த பாச போராட்டத்தில் மனசுமை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியவங்க துளாராசி. அடுத்தது காதல். காதல் சார்ந்த விஷயத்துல வந்து பயம். லவ் பண்ணிட்டோமே, சரியா பார்த்துப்பாங்களா, கூட இருப்பாளா, போயிடுவாளா, பயந்து 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 சந்தேகம். ஒரு நபர் மேலேயும் நம்பிக்கை இல்லாதத்தனம். வாழ்க்கையில வந்து எப்படி உறவுகள் முக்கியம் நம்பி 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 இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த துரோகத்தை யூஸ் அண்ட் த்ரோவை பார்த்ததுக்கு அப்புறமா யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாம போறது. ஸோ உறவுகள் சார்ந்த விஷயத்துல பாதிப்புகளும் சரி வாழ்க்கையில. ஏன்னா இந்த துளாராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துடைய பூச்சி பார்த்தீங்கன்னா தேனீங்க. தேனி வந்து பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் சேர்த்து வைக்கும், வேடை வந்து எடுத்துட்டு போயிடுவான். அதே போல துளாராசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, பணமோ நகையோ இல்லை ஒரு இடமோ. யாராவது ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த உளைச்சல்லேருந்து சாகர வரைக்கும் அவங்க வெளியில வர மாட்டாங்க. திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னா இதை சொல்லி 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 அழுது காட்டுவாங்க. உறவுகள் மெயினா வந்து இல்லற வாழ்க்கை, இவங்களுக்கு அன்ஃபிட்டா தான் வாழ்க்கை துணை அமையும். இவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத உறவு, சொந்த பந்தங்க, இந்த அழகு, அறிவு, இந்த ஆனால் வாழ்க்கையில நிறைய சாதனையாளர்கள் இருக்கக்கூடியது வந்து இந்த துளாராசி, துலா லக்னம். ஆனா இவங்களுடைய ரகசிய பாதைக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு உறவுனால அவமானப்பட்டது, ஒரு உறவுனால ரொம்ப ஏக்கத்தை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்தது, ஒரு காதல் தோல்வி, இல்லை வந்த வாய்ப்பை தூக்கி போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை விட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா சொல்லணும்னா வாழ்க்கையில ஆதாரமா சேர்த்து வச்ச ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க, இல்லை எங்கள் அப்பாவோட செயின், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இழந்து அதை ஒரு மனசுமையாகவே வாழ்க்கையில் எந்நேரம் வச்சுருப்பாங்க. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லாரிடத்துலையும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சில கேரக்டர்ஸ், சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள், மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். துளாராசி. துளாராசின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தராசு, நேர்மையானவங்க எல்லாம் சொல்லலாங்க. ஆனால் ஒரு உறவை இழந்து அதையே நினச்சி மனசுக்குள்ள ரொம்ப மனக்கசப்போட மன சுமையோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா துளாராசி. அப்பா இறந்துருப்பாங்க, இல்லை தாத்தா இறந்து ரொம்ப விருப்பப்பட்டவங்களோட இழப்பை இன்னும் வரைக்கும் 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, அதை சொல்லி காட்டி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறவுங்க கிட்ட சிக்கிட்டு அந்த பாச போராட்டத்தில் மனசுமை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியவங்க துளாராசி. தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். ஆனால் இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடையது. என் தம்பி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அத்தை பொண்ணு, இந்த மாதிரி சொந்த பந்தங்களை தன்னோட இதோட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அனாவசியமான விஷயங்கள் இருந்தாலும் உதவுற குணம் இதெல்லாம் இருந்து அதை வந்து சில யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டு அதனால மனசுமை அதிகமாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களால மன உளைச்சல் ஏற்பட்ட ராசினா அது துலா ராசி தான். அது தேவையில்லாத இதுவாக கூட எடுத்துக்கலாம், அந்த மைண்ட்ல எடுத்துக்கலன்னா இவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். ஆனால் அதை புழுங்கி 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 அதனால உடம்புல ஏதாவது ஒரு ஊனத்தை, திடீர்னு கண் பார்வை சரியில்லாமல் போகிறதா இருக்கட்டும், இல்லைனாக்கா உடம்புல இருக்கக்கூடிய மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த துளாராசிக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்னன்னாக்கா யூரினல், அதை அடக்க முடியாமல் போயிடும். அந்த உளைச்சலோட அதிகப்பட்ட விஷயத்தில் யூரின் அடக்க, அது 10 வயசு குழந்தையா இருக்கட்டும், 30 வயசு பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்பெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்களோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது காதல். காதல் சார்ந்த விஷயத்துல வந்து பயம்.
லவ் பண்ணிட்டோமே சரியாக பார்த்துப்பாங்களா, கூட இருப்பாளா, போயிடுவாளா, பயந்து 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 சந்தேகம், ஒரு நபர் மேலேயும் நம்பிக்கை இல்லாதத்தனம். வாழ்க்கையில் வந்து எப்படி உறவுகள் முக்கியம் நம்பி 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 இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த துரோகத்தை யூஸ் அண்ட் த்ரோவை பார்த்ததுக்கு அப்புறமா யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போகிறது. ஸோ தனிமை, இவங்களே தனிமைப்படுத்திக்கிறது. நினைச்சா இவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் ஆகலாம், பிஸ்னஸ் மேனாக ஆகலாம், ஏதாவது வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மன உளைச்சலுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அன்றைக்கி வேலையை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வர வாய்ப்புகளை கூட உதற விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் அழுத விஷயத்த சில நேரங்கள் இவங்க சொல்லி சிரிச்சு கூட காட்டுவாங்க. இப்படிலாம் நான் இருந்தேன், எனக்கு தெளிவு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்றத இருப்பாங்க. மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஃப்ரீயா வெளியில பேசாதவங்க அப்படின்னாக்கா 2 ராசி, அதுல 1 துலா ராசி. ஸோ உறவுகள் சார்ந்த விஷயத்துல பாதிப்புகளும் சரி வாழ்க்கையில, ஏன்னா இந்த துலா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துடைய பூச்சி பார்த்தீங்கன்னா தேனீங்க. தேனி வந்து பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் சேர்த்து வைக்கும், வேடை வந்து எடுத்துட்டு போயிடுவான். அதே போல துளாராசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, பணமோ நகையோ இல்லை ஒரு இடமோ. யாராவது ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த உளைச்சல்லேருந்து சாகர வரைக்கும் அவங்க வெளியில வர மாட்டாங்க. திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னா இதை சொல்லி 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 அழுது காட்டுவாங்க. உறவுகள் மெயினா வந்து இல்லற வாழ்க்கை, இவங்களுக்கு அன்ஃபிட்டா தான் வாழ்க்கை துணை அமையும். இவங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வர வாழ்க்கை வந்து அன்ஃபிட்டாக இருப்பாங்க. இல்லையா, இவங்க அன்ஃபிட்டாக இருப்பாங்க, வரவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. இவங்க கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஜிம்மு எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க ஜிம்முக்கு யோசிக்கவே மாட்டாங்க, உடம்பு வலிக்குது என்னால் செய்ய முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவங்களோட இல்லற வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதே போல் புரிதல், ஒரு சில காலகட்டத்தில் வந்து இந்த மன உளைச்சல் இவங்களுக்கு எப்படிலாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்டால் கூட திடீர்னு கிரீனஸ் வந்துடும். ஏன்னா உடம்புக்குள்ள நோய் நீங்கள் ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நார்மல்வாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த மன உளைச்சல் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு உருவமற்ற ஒரு விஷயமா வெளிக்காட்டிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழகு, 2வது இதுங்க. யாராவது ஒருத்தர் வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, துளாராசினாலே நம்மளுக்கு தெரியும் சனி பகவான் உச்சமடைகிறது, உழைக்கக்கூடியவங்க. ஃபேஸ் கட் வந்து அந்த உழைப்புக்கு ஏற்றபடி தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மையை கண்டிப்பா உறவு ரீதியாவோ இல்லை ஒரு நட்பு ரீதியாவோ இல்லை வாழ்க்கையில ஒரு நாளாவது சந்திப்பாங்க. அவங்க தான் அழகு, நீ அழகு இல்லை, அந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்பாங்க. இவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத உறவு, சொந்த பந்தங்க, இந்த அழகு, அறிவு, இந்த ஆனால் வாழ்க்கையில நிறைய சாதனையாளர்கள் இருக்கக்கூடியது வந்து இந்த துளாராசி, துலா லக்னம். ஆனா இவங்களுடைய ரகசிய பாதைக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு உறவுனால அவமானப்பட்டது, ஒரு உறவுனால ரொம்ப ஏக்கத்தை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்தது, ஒரு காதல் தோல்வி, இல்லை வந்த வாய்ப்பை தூக்கி போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை விட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா சொல்லணும்னா, வாழ்க்கையில ஆதாரமா சேர்த்து வச்ச ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க, இல்லை எங்கள் அப்பாவோட செயின், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இழந்து அதை ஒரு மனசுமையாகவே வாழ்க்கையில் எந்நேரம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் யாருன்னா இவங்க லைஃப் பார்ட்னர் தான், வேற யாருமே கிடையாது. லைஃப் பார்ட்னர்கிட்ட குறைகள் இருந்தாலும் தக்க நேரத்தில் வந்து நிற்கிறது யாருன்னா அவங்க தான். அந்த இடத்துல தான் இவங்களுக்கு புரிதலே ஆரம்பிக்கும், புதிய பாதையை ஒன்று உருவாக்கி போவாங்க. ஸோ எந்த இடத்துல கவனம், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள மாதிரி வளர்க்க முடியாது, ஆனால் இவங்கள மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் வந்து கும்பம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இது துளாராசி வந்து ஹைப்பர், சொல்லி 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 இதே ஒரு அம்மா இருக்காங்க துளாராசியிலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கிட்ட கத்தி 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 குழந்தை தான் உலகம்னு. அதாவது இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு உறவு இவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மொத்த அன்பையும் செலுத்திடுறது. அதே நேரத்தில் இவங்க கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு உறவு பிடிக்கலன்னா சுத்தமா அந்த நிமிஷமே அறுத்து விட்டுருவாங்க. அடுத்து என்ன செஞ்சாலும் காலில் விழுந்து மன்னிப்பே கேட்டாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உறவு செஞ்ச விஷயத்த இவங்க மனசுக்குள்ள வச்சு குமுறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நிறைய விஷயங்கள். நீங்கள் ஒரு நீதித்துறையில் போனீங்கன்னா கேஸ் ஃபைல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க செஞ்ச தப்பை அந்த ஃபைலில் இருந்துக்கிட்டே இருக்கும். 10 வருஷம் கழிச்சு எழுத்தானே இருக்கும், ஆனால் அவருக்கு வயசாக இருக்கும். ஆனால் எப்படி நடந்துக்கணுன்றது இந்த துளாராசிக்கு தெரியாது. இவங்க இப்படி தான் தெரிஞ்சிச்சு, சிரிச்ச முகத்தோட அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க.
ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ இல்லாத மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் இந்த மன உளைச்சல் சார்ந்து ஒரு ஆர்கன்ஸ் வீக் ஆகும். சரி, இவங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த நேரத்தில் எப்படிலாம் இல்லை, சன நேரத்தில் உதிச்சவது எல்லாருக்கும் தெரியும், நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர். இவரை போய் வழிபாடு செய்கிறது நிறைய விஷயங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த பின்னந்தலையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் கூட ஓப்பன் ஆக்கி கொடுத்துரும். வாழ்க்கைக்கு எது ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும். எந்த இடத்துல பேச முடியாமல் அடக்கி இருந்தீங்களோ அந்த இடத்துல வாய் விட்டு பேசுறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். ஸோ இன்னும் உங்கள் ஜாதக ரீதியாக உறவில் கவனமாக இருக்கணுமா, இல்லை அவமானம் சார்ந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், அதே நேரத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கையாக எடுத்துக்கலாமா, காதல் கல்யாணம் சக்ஸஸ் ஆகுமா, இந்த மாதிரி எங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட ஜாதக ரீதியான கேள்விகளை எங்களை நீங்கள் அணுகலாம். மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு பலன் அளிக்கப்படும். நன்றி.